ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் எறா ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையிலலாம் வாங்குவோம் இல்லையா, அதே மாதிரி டேஸ்ட்லேயே வீட்டில் சுலபமான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு எறாவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எறாலேருந்து தண்ணியை மொத்தமாக வடித்து எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். மிளகுத்தூள் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க, நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா அந்த ப்ரான்ஸில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். அப்போ தான் அந்த மசாலாலாம் ப்ரான்ஸில் இறங்கும். இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எவ்வளோ பூண்டு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 5 பச்சை மிளகாயில் என்கிட்ட இந்த சிகப்பு மிளகாய் இருக்குது, அதை நான் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் 5 சேர்க்குறேன். நீங்கள் பச்சை மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கணும். இது பார்த்திங்களா, இந்த அளவுக்கு ரொம்ப மையாக இல்லாமல் லேசாக அந்த இஞ்சி பூண்டெல்லாம் கொஞ்சம் தெரிகிற மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். பல்ஸ் மோடில் ஒரு 2 தடவை சுற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து ஊறுகாய் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரான்ஸ் நல்லா ஒரு 1/2 மணி நேரமாக ஊறிச்சு. இந்த பேனில் ஒரு 1/4 கப் போல் எண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் நல்லெண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டி நார்மல் குக்கிங் ஆயில் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம மசாலாவில் பரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரான்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் மட்டும் இந்த நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ப்ரான்ஸ் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரான்ஸ் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததுன்னா இன்னுமே சீக்கிரமாகவே நீங்கள் குக் பண்ணி எடுத்துடணும், இல்லாட்டி ரப்பர் மாதிரி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ் நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதும் நம்ம இந்த ப்ரான்ஸ் எல்லாம் அந்த எண்ணெய் கொஞ்சம் வடிச்சிட்டு எடுத்துடலாம். இந்த ப்ரான்ஸ் எல்லாத்தையும் இந்த பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இது தனியாக வச்சுட்டு இதே பேன்லேயே மறுபடியும் ஒரு 1/4 கப் போல் எண்ணெய், நம்ம ஊறுகாய் செய்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். நீங்கள் இவ்வளோ எண்ணெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சோம் இல்லையா இஞ்சி பூண்டு மிளகாய், அந்த இதை இதில் சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இந்த இஞ்சி பூண்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். ஊறுகான்றதுனால கொஞ்சம் மிளகாய்த்தூள் அதிகமாக தான் சேர்க்கணும். ஏற்கனவே நம்ம ப்ரான்ஸை மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் சேர்த்தோம். இப்போ இன்னொரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள். கரம் மசாலாத்தூள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்தோம்னா இந்த ப்ரான்ஸ்க்கு அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு தேவையான காரமும் கரெக்டாக கிடைக்கும். இப்போது இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ப்ரான்ஸ் மேரினேட் பண்ணும்போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரான்ஸை இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு, ப்ரான்ஸ் ஆல்ரெடி வெந்திருக்கும், அதனால ரொம்ப நேரம் நம்ம வதக்க தேவையில்லை. உடனே இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வினிகர் சேர்க்குறோம். வினிகர் தான் இந்த ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி இருக்கும், அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்கணும். இது கொஞ்சம் கெட்டியாகி நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணி எடுக்கணும், அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு. இது ஆறுனதுமே இன்னுமே கொஞ்சம் திக்காகும், அதனால் இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். இது ஃபஸ்ட்டு நல்லா ஆற விடணும். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். முன்னாடி இருந்ததை விடவே இப்போ ஊறுகாய் கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஒரு நல்ல காஞ்ச ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 1 மந்த் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டவே போகாது. ஒவ்வொரு தடவை நீங்கள் ஊறுகாயில் எடுக்கும்போது நல்ல க்ளீனான ட்ரையான ஈரப்பதம் இல்லாத ஸ்பூனை போட்டு எடுத்திங்கன்னா 1 மந்த் வரைக்கும் இது நல்லா வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணக்கூடிய எறா ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.